வெல்கம் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் சாப்டர் நம்பர் 7 எக்ஸசைஸ் நம்பர் 7.8 ப்ரீவியஸ் வீடியோ வரைக்கும் 1லேருந்து 6 சம் வரைக்கும் பார்த்துருக்கோம். அது எல்லாமே வாட்ச் பண்ணியிருப்பேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த வீடியோவில் வந்து 7th சம் பார்க்க போகிறோம். 7th சம் வந்து வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் பார்ட். எக்ஸசைஸ் நம்பர் 7.8 பொறுத்தளவுக்கு ரொம்ப முக்கியமான சம்முன்னு ஏற்கனவே வந்து இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போ 7.8 வந்து மோஸ்ட் வெரி இம்பார்ட்டண்ட் 5 மார்க் பார்ட் எக்ஸாமினேஷன் பார்ட் ஏற்கனவே நல்லா சொல்லியிருக்கேன். இப்போ 7th சம் நல்லா கவனிங்களேன். 10 சென்டிமீட்டர் ஆரமுடைய வட்டத்தினுள் அமைக்கப்படும் செவ்வகங்களுள் மீப்பெரு பரப்புடைய செவ்வகத்தின் பரிமாணங்களை காண்க. ரொம்ப அருமையான கொஸ்டின். 10 சென்டிமீட்டர் ஆரமுடைய ஒரு வட்டத்தினுள் அமைக்கப்படும் செவ்வகம். அப்போ ஒரு வட்டத்துக்குள்ளே ஒரு செவ்வகம் அமைஞ்சா அப்போ மீப்பெரு பரப்புடைய அந்த செவ்வகத்தினுடைய பரிமாணங்கள், அதாவது நீள அகலங்களை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப மென்மையான சம், சாஃப்டான சம் தான். 7th சம். Find the dimensions of the rectangle with maximum area that can be inscribed in a circle of a radius centimeter. இப்போ ரேடியஸ் எவ்வளவு? 10 சென்டிமீட்டர். ஒரு சர்க்கிள் இருக்குது, அதில் ரெக்டாங்குலர் வந்து இன்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, உள்ளே அப்படியே அழுத்துறாங்க. அப்படி அமுத்துனா அந்த மேக்ஸிமம் ஏரியாவுடைய ரெக்டாங்குடைய டைமென்ஷன் என்ன, லென்த் என்ன, பிரத்தன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து டயக்ராம் போட்டு செஞ்சால் தான் கொஞ்சம் ஈஸியாக புரியும். அதனால் வந்து டயக்ராமை கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஏன்னா வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸி, நல்லா கவனிக்கணும். அப்படியே பாருங்கப்பா. அப்போ டயக்ராம் பொறுத்தளவுக்கு டயக்ராம் சொல்லி சொன்னால் உங்களுக்கு புரியும். அதுக்காண்டி தான் டயக்ராமே போட்டுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப முக்கியமான சம்மு, நல்லா செய்யணும். அதனால் வந்து சர்க்கிள் முதல்ல போடணும். ஏன்னா சர்க்கிள் தானே சொல்லியிருக்காங்க. அப்போ சர்க்கிள் வந்து போடுறப்ப கவனமாக போடுங்க. சர்க்கிள்லாம் போட்டு சொன்னால் தான் ஈஸியாக இருக்கும். அதுக்காண்டி தான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ ஒரே நிமிஷம்ப்பா, இங்கே பாருங்கப்பா, நல்லா கவனிங்க, நல்லா பாருங்கப்பா. எக்ஸு, எக்ஸ் டேஷ், ஒய் டேஷ், இது ஆரிஜின் எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாப்பா ஒரு ரெக்டாங்குலர் வந்து உள்ளே உருவாகுது. ஒரு ரெக்டாங்குலர் வந்து உள்ளே வைக்கிறாங்க. அப்போ இந்த ரெக்டாங்குலை ப்ளேஸ் பண்ணுவோமா? நல்லா கவனிங்க. ஒரு ரெக்டாங்குலர் வந்து உள்ளே போடுறாங்க. அப்படியே சரி பண்ணுங்க. இப்போ தான் வந்து ஒரு வட்டத்தின் ஒரு செவ்வகம் அமைகிறது. ரெக்டாங்குலர் சேஃப்னு வச்சுக்கோங்க. இது ஏ, இது பி, இது சி, டி இஸ் ஏ ரெக்டாங்கிள். அப்போ ரேடியஸ்ன்னு பார்த்தா எல்லாமே ரேடியஸ் தான். நம்ம இந்த இதை வந்து எடுத்துக்கலாமா? ரேடியஸு இந்த இதை வேணால் எடுத்துக்கலாமா? அப்போ ரேடியஸ் 10 சென்டிமீட்டர். அப்போ இந்த பாயிண்ட் வந்து சி பாயிண்ட். அப்போ வட்டத்தை தொடுகிறதா, டச் பண்ணுதில்ல. அப்போ இது வந்து இங்கே வரைக்கும் நம்ம பேர் வச்சுக்கோங்க. இங்கே வரைக்கும் வந்து ஸ்மால் எக்ஸ், இங்கே வரைக்கும் வந்து ஸ்மால் ஒய். இது ஆங்கிள் வந்து தீட்டா வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இது 90 டிகிரி. அப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துகிட்டா இந்த கோஆர்டினேட் என்னப்பா? எக்ஸு கமா ஒய். ஏற்கனவே வந்து நம்ம வெக்டர் எலிஜிபிளாக படிச்சிருக்கோம். இந்த எக்ஸி என்பது ஆர் காஸ் தீட்டா. இந்த ஏற்கனவே படிச்சிருக்க இருக்கா, அதை கூட யாவப்படுத்துகிறேன் பாருங்கள், நல்லா கவனிங்க. ரெக்டாங்குலர், இது தீட்டா, அதாவது ஆர், இது எக்ஸு, இது ஒய். அப்போ எக்ஸு என்பது ஆர் காஸ் தீட்டான்னு ஏற்கனவே படிச்சிருக்கோம். ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா தான், வேற ஒன்றும் இல்லை. ஒய் என்பது ஆர் சைன் தீட்டான்னு படிச்சிருக்க இருக்கா, இதுதாங்க.
சைன் தீட்டானா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு, இது காஸ் தீட்டானா அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டனஸ், சைன் தீட்டானா ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டனஸ், சைன் தீட்டா சொல்லிட்டோம். காஸ் தீட்டானா அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டனஸ், சைன் தீட்டானா எதிர்பக்கம் பை கர்ணம், காஸ் தீட்டானா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அந்த கான்செப்டில் போட்டால் தான் வேறு இல்லை. அப்போ அந்த அடிப்படையில் வர்றப்ப இந்த இதை பொறுத்துறப்ப இந்த பாயிண்ட் வந்து சிங்கிற பாயிண்ட் எப்படி மாறும்னா 10 cos theta, 10 sin theta, அவ்வளோதான். தட்ஸ் ஆல். இதுதான் இந்த பாயிண்ட், இந்த கோஆர்டினேட் பாயிண்ட் சி. அப்படிங்கிறப்ப நல்லா கவனிக்கணும். அப்போ எக்ஸி என்பது 10 cos theta, ஒய் என்பது 10 sin theta. இந்த ரெக்டாங்குலர் ஷேப்பில் இதை மட்டும்தான் எடுத்து என்ன இருந்தால் இதை மட்டும்தான் எடுத்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்போ இது எக்ஸு காஸ் தீட்டா, அப்போ இது எக்ஸ்னால் இது எக்ஸ் தான், சரி வரையாக தானே பிரிஞ்சிருக்கு. இது எக்ஸ்னால் இதுவும் எக்ஸ் தான், இந்த ரெண்டாக பிரிஞ்சிருக்கோம். இது ஒய், இது வரைக்கும் ஒய், இதுவும் ஒய் தான். ஓகேவா? இப்போ தான் எழுத போகிறேன். நீளம் என்ன அகலம் என்னன்னு எழுத போகிறேன். கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த டயக்ராமை கரெக்டாக நோட் பண்ணிக்கணும், மறந்துடாதீங்கப்பா. ஏன்னா இதுதான் முக்கியமான இடம். 10 cos தீட்டா, 10 sin தீட்டா, அதாவது r cos தீட்டா, r sin தந்த அடிப்படையில் 10 cos தீட்டா, 10 sin தீட்டா அப்படியே போட்டாச்சு. இப்போ நீளம் அகலம் எழுத போகிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ நீளம்னா எக்ஸு 2x, அகலம்னா ஒய் 2y, அவ்வளோதான். நல்லா கவனிக்கணும். லென்த்து நீளம் செவ்வகம், லென்த்து நீளம், லென்த்து எக்ஸு ப்ளஸ் எக்ஸு, அப்போ 2x. அப்போ 2xனால் 2 இன்ட்டு எக்ஸுக்கு தான் என்ன சொன்னோம், அங்கே தான் சொன்னோம்ல. அப்போ எக்ஸு என்பது 10 cos தீட்டா, ஒய் என்பது 10 sin தீட்டா எழுதணும்னா இல்லையா, அதான் அது. அப்போ எக்ஸு என்பது 10 cos தீட்டா, அப்போ எல் என்பது 20 cos தீட்டா, அவ்வளோதான். இது தப்பு இல்லாமல் கண்டுபிடிக்கணும், மறந்துடாது. எஸ் எப்படி சார் எக்ஸு ப்ளஸ் எக்ஸு போட்டிங்கன்னு நினைக்கிறீங்களா? இங்கே வரைக்கும் ஒரு லென்த்து, இங்கே வரைக்கும் இன்னொரு லென்த்து, அப்போ 2 லென்த்து வருது இல்லையா? அப்போ ஏபி தான் அது, வேற ஒன்றும் இல்லை. அப்போ ஏபியினுடைய லென்த்து தான் எல், இதுதான் நீளம். எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் எவ்வளவு? 2x. அப்போ 2xனால் 2 இன்ட்டு 10 cos தீட்டா. அடுத்தது ஒய், அகலம், அகலம் ஒய்டு அல்லது பிரத்து என்ன வேணால் போட்டுக்கோங்க, அது நம்ம விருப்பம்தான். அப்போ பிரத்து என்பது பிசி, வேற ஒன்றும் இல்லை. அப்போ பிசினா ஒய் ப்ளஸ் ஒய், சுருக்கமாகவும் போடலாம். அப்போ 2y. அப்போ 2 இன்ட்டு ஒய் எவ்வளோப்பா? 10 sin தீட்டா, 10 sin தீட்டா. அப்போ பி எவ்வளவு? பிரத்து. அப்போ 20 sin தீட்டா, 20 sin தீட்டா. அப்போ லென்த்து நீளம் வந்தாச்சு, அகலம் வந்தாச்சு. அப்போ இந்த தீட்டா கண்டுபிடிச்சாவே நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து ஈஸியாக வந்துடும், ஏன்னா தீட்டா வச்சு தானே போட போகிறோம். அப்போ நீளம் என்பது 20 cos தீட்டா, இப்போ தான் கண்டுபிடிச்சோம். அகலம் என்பது 20 sin தீட்டா. அப்போ லென்த்து வந்து 20 cos தீட்டா, பிரத்து வந்து 20 sin தீட்டா, இப்போ தான் வந்து நம்ம நோட் பண்ணி கண்டுபிடிச்சோம். ஓகேவா? இதை என்ன சார் பண்ணுறது? ஏரியா தானேப்பா கேட்டிருக்காங்க. அதாவது ஏரியா இஸ் மேக்சிமம், அதாவது மீப்பெரு பரப்புன்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ பரப்பு மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ செவ்வகத்தின் பரப்பு, செவ்வக பரப்பு நீளம் இன்ட்டு அகலம், அதான் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஏற்கனவே நல்லா தெரியும் நம்மளுக்கு, எல் இன்ட்டு பி. அப்போ ஏ என்பது எல் வந்து 20, அப்போ 20 cos தீட்டா இன்ட்டு பி என்பது எவ்வளோப்பா? 20 sin தீட்டா. அப்போ ஏரியா கேட்டனால நம்ம ஏரியாவை தான் செய்யணும். அப்போ நம்பரை மல்டிபிள் பண்ணால் 20, இது 20, 20 இன்ட்டு 20 எவ்வளவு? 400 sin தீட்டா இன்ட்டு cos தீட்டா. ஒரு இதோட செய்யலாம், அதாவது டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஆனால் டிஃபரன்ஷியேட் பண்ணால் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு போனால் ஈஸியாக இருக்குது. எப்படின்னா இந்த 400 வந்து உடைக்க போகிறேன். எப்படி உடைக்கலாம்? 2 இன்ட்டு எவ்வளோப்பா? 200 எவ்வளவு? 2 இன்ட்டு 200 எவ்வளவு? 400. அப்படி பிரிச்சிடும், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ
200 இன்ட்டு 2 சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா அப்படி பிரிச்சுருங்கப்பா. அப்போ இது ஒன்று தானே. அப்போ 200 இன்ட்டு 2 சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. அப்போ இது ஏன் சார் போட்டிங்க இப்படி? நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்குப்பா. இப்படி சைன் 2 தீட்டா என்பது ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா 2 சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டான்னு ஒரு ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணிட்டா நீ ஈஸியாக போட்டுருவோம். அப்போ இது 200 அப்படியே இருக்கும். இதுக்கு சைன் 2 தீட்டான்னு போட்டுடலாம். இதுதான் ஏ ஆஃப் தீட்டா, அல்லது ஏ போட்டாலும் சரி ஏ ஆஃப் தீட்டான்னு போட்டாலும் சரி. இனிமேல் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போயிட்டே இருக்கலாம், பழைய மெத்தடு போயிடலாம். அப்போ ஒரு ஃபங்க்ஷனை உருவாக்கிட்டான். இப்போ என்ன பண்ண போகிறோம்? டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ ஏ டேஷ் ஆஃப் தீட்டா இந்த 200 அப்படி இருக்கும் இன்ட்டு. அப்போ சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ், காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சைன் எக்ஸ், அந்த கான்செப்டில் தான் போட போகிறோம். சைன் 2 தீட்டாங்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன், சார்பின் சார்பு. அப்போ சைன் 2 தீட்டானா காஸ் 2 தீட்டா இன்ட்டு அந்த 2 தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2. இந்த இடம் நல்லா கவனிக்கணும். அப்போ 200 கான்ஸ்டன்ட், சைன் 2 தீட்டானா காஸ் 2 தீட்டா இன்ட்டு 2 தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2. இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 200 இன்ட்டு 2 எவ்வளோப்பா? 400 இன்ட்டு காஸ் 2 தீட்டா. இதுதான் ஏ டேஷ் ஆஃப் தீட்டா. மறுபடியும் என்ன பண்ணணும்? ஏ டபுள் டேஷ் ஆஃப் தீட்டா கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ டபுள் டேஷ் ஆஃப் தீட்டானா அந்த 400 அப்படியே இருக்கும் இன்ட்டு காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். அப்போ காஸ் 2 தீட்டானா மைனஸ் சைன் 2 தீட்டா இன்ட்டு இந்த 2 தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2. அவ்வளோ. அப்போ சைன் எக்ஸ்னால் காஸ் எக்ஸ், காஸ் எக்ஸ்னால் மைனஸ் சைன் எக்ஸ், அவ்வளோ. அப்போ காஸ் 2 தீட்டானா மைனஸ் சைன் 2 தீட்டா, 2 தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2. அப்போ இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் 400 இன்ட்டு 2 எவ்வளவு? 800 சைன் 2 தீட்டா. இதுதான் ஏ டபுள் டேஷ் ஆஃப் தீட்டா. அப்படியே பாக்ஸில் வைங்க. இப்போ ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம், ஃபஸ்ட் டேஷ் கண்டுபிடிச்சிட்டோம், செகண்ட் டேஷ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன சொல்லியிருக்கோம்? ஃபஸ்ட்டு டேஷாக 0ன்னு தான் நான் சொன்னேன். அப்போ லெட்ஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் 0 அல்லது ஏ டேஷ் ஆஃப் எக்ஸ் 0 தீட்டா. இங்கே போகிற தீட்டா தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு வர்றேன். அப்போ 400 இன்ட்டு காஸ் 2 தீட்டா ஈக்குவல் டு 0 தான். இதை 0ன்னு வைங்க. அப்போ இது 400 மல்டிப்ளர் டிவைட் ஆனால் 0வா? அப்போ காஸ் 2 தீட்டா ஈக்குவல் டு 0. அப்போ 0/400 0 தான். அப்போ காசில் எந்த இடத்துல 0 வருதுன்னு பார்க்கணும். நல்லா கவனிங்க. காசில் எந்த இடத்துல 0 வருதோ நல்லா கவனிங்க. காசில் எங்கே வருது? சைன் 90 எவ்வளவு? 1. காஸ் 90 எவ்வளவு? 0. அப்போ காஸ் 90 டிகிரி தான் 0 வேல்யூ. அதாவது காஸ் பை/2 தான் எவ்வளவு? 0. அப்போ காஸ் ஆஃப் பை/2 தான் 0. அப்போ 2 தீட்டா எவ்வளவு? பை/2. தேர்ஃபோர் 2 தீட்டா தான் பை/2. அப்போ தீட்டா வேணால் இதை மல்டிபிளருக்கு டிவைடாக போட்டலாமா? அப்போ பை/4. அப்போ தீட்டாவினுடைய வேல்யூ பை/4. இந்த தீட்டா பை/4 உண்மையாக பொய்யான்னு கண்டுபிடிக்கணும்னா எங்கே போய் போடணும்ப்பா? டபுள் டேஷில் போய் போடணும். டபுள் டேஷில் போய் போட வேண்டும். அப்போ தீட்டா ஈக்குவல் டு பை/4ஐ ஏ டபுள் டேஷ் ஆஃப் தீட்டாவில் பிரதியிட. ஏன் சார் இதை போடுறோம்? அப்போ மேக்சிமமாக மினிமமானு கண்டுபிடிக்கணும்ல, அதுக்காண்டி தான். அதாவது சப்ஸ்டிடியூட் தீட்டா ஈக்குவல் டு பை/4 அட் ஏ டபுள் டேஷ் ஆஃப் தீட்டா. இது நம்ம ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு வர்றதான். அப்போ டபுள் டேஷ் ஆஃப் தீட்டா எங்கேப்பா இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல இங்கே இருக்குது. அப்போ ஏ டபுள் டேஷ் ஆஃப் தீட்டா என்பது மைனஸ் 800 இன்ட்டு சைன் 2 தீட்டா. இந்த இங்கே இருக்குல்ல, அதை தான் எழுதியிருக்குங்க. எழுதிட்டு பாருங்களேன், இங்கே எழுதிட்டு பாருங்கள். இதை தீட்டாவுக்கு எவ்வளோ போடணும்? பை/2 போடணும். அப்போ மைனஸ் 800 இன்ட்டு இது மைனஸ் இருக்குப்பா, இது நெகட்டிவாக பாசிட்டிவான இந்த வேல்யூ வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்படியே போடலாம், இருந்தாலும் வேல்யூ ஃபில்லப் பண்ணணும்.
அப்போ 2 இன்ட்டு தீட்டாவுக்கு எவ்வளோ பாருக்கு π/4 ஒரு தடவை 2 தடவை -800 இன்ட்டு sin π/2 அப்போ -800 இன்ட்டு sin π/2 எவ்வளோ 1 அப்போ -800 a டபுள் டேஷ் ஆஃப் தீட்டா. அப்போ 0வை காட்டிலும் குறைவு. அப்போ நெகட்டிவ் வந்தாவே என்ன அர்த்தம் பெரிய மதிப்பு மேக்ஸிமம். ரைட் தானே அவங்க சொன்ன கான்செப்ட். தேர்ஃபோர் a ஆஃப் தீட்டாவானது தீட்டா ஈக்குவல் டு π/4 தேர்ஃபோர் a ஆஃப் தீட்டானது தீட்டா ஈக்குவல் டு π/4 பெருமம் அடைக்கிறது. அவங்க பெரும பரப்பு கேட்டாங்க. பெருமம் அடைக்கிறது. இந்த மைனஸ் வந்தாவே பெருமம், ப்ளஸ் வந்தாவே சிறுமம். நம்ம எது சொல்லியிருக்கோம். அப்போ தீட்டா ஹேஸ் அட்டைன்ஸ் மேக்ஸிமம் வேல்யூ அட் தீட்டா ஈக்குவல் டு π/4. தேர்ஃபோர் தீட்டாவுக்கு ஒரிஜினலாக எவ்வளவு π/4ன்னு கிடச்சிருது. ஒரிஜினலாக கிடச்சிருது. அவங்க கேட்டது டைமென்ஷன்ஸ் ஆஃப் த ரெக்டாங்கிள் தானே கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டது செவ்வகத்தினுடைய பெருமம் என்ன சிறுமம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதை நம்ம எழுதப்போம். அப்போ அவங்க கேட்ட கேள்வி டைமென்ஷன், அதாவது நீள அகலம் என்ன எழுத போகிறோம். நல்லா கொஞ்சங்க. தேர்ஃபோர் நீளம் எல் அல்லது லென்த். அப்போ எல்லு எவ்வளோப்பா போட்டான் அங்கே வச்சோம் பார்த்தியா, ஃபஸ்ட்லேயே வச்சான் 20 காஸ் தீட்டா வச்சோம்ல. அப்போ 20 இன்ட்டு காஸ் தீட்டா மதிப்பு எவ்வளோ தீட்டா அப்படியே போடுங்க காஸ் ஆஃப் π/4. அப்போ π/4னா எவ்வளவு 45 டிகிரி. காஸ் 45னா 1/√2. அப்போ 20 இன்ட்டு 1/√2. இது 20/1/√2னாவே காஞ்சுகேட் போடணும். அப்போ 20/√2 காஞ்சுகேட் போட்டால் √2/√2 சுருக்கி போடணும். அப்போ சுருக்கி போட்டால் எவ்வளோ? இப்போ 20 இன்ட்டு √2 20 √2/2 √2 வெறும் 2 ஒரு தடவை 10 தடவை. அப்போ எவ்வளவு 10 √2. இதுதான் லென்த் எல். அடுத்தது அகலம். அப்படியே போட்டுடலாம். அகலம் அதாவது பிரெத்து. அப்போ பிரெத்து எவ்வளவுனா 20 sin தீட்டா அங்கே வச்சுருக்கோம்ல. அப்போ போடுங்க பார்ப்போம். அப்போ 20 இன்ட்டு சைன் அந்த தீட்டா தான் எவ்வளவு π/4 தானே. அப்படியே அப்ளை பண்ணுங்கள் π/4. அப்போ சைன் 45 டிகிரின்னா அவ்வளவு அதுவும் 1/√2 தான். சைன் 45 காஸ் 45 1/√2 தான். அப்போ 20 இன்ட்டு 1/√2. அப்போ 20/√2 இதை காஞ்சுகேட் போட்டால் √2/√2. அப்போ 20 √2/2 படித்து போட்டால் 10√2 1 டைம்ஸ் 10 டைம்ஸ் ஓகேவா 10√2. அப்போ நீளம் என்ன அகலம் என்னன்னு கேட்டிருக்காங்களா. தேர்ஃபோர் எல் ஈக்குவல் டு 10√2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா. சம்மில் பரப்புடைய சென்டிமீட்டர் கொடுத்தா சென்டிமீட்டர் போட்டுங்க, மீட்ரு கொடுத்தா மீட்ரு போட்டுங்க. அவங்க எதுவுமே கொடுக்கலன்னு நினைக்கிறேன். சம்மை ஒரு தடவை செக் பண்ணுங்க பார்ப்போம். அப்போ 10 சென்டிமீட்டர் ஆரம் ரேடியஸ்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ எல் ஈக்குவல் 10√2 சென்டிமீட்டர். இப்போ பி 10√2 சென்டிமீட்டர். அவ்வளோதான். அவங்க கேட்ட கொஸ்டின் நீளம் என்ன அகலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. லென்த் டைமென்ஷன்ஸ் ஆஃப் த ரெக்டாங்கிள் தானே கேட்டிருக்காங்க. அழகாக போட்டோம். அதனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்மு. கொஞ்சம் என்ன பண்ணுங்கள் தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கப்பா. ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்மு ஓகேவா. இதோட எத்தனை சம் போட்டிருக்கோம் 7 சம் போட்டோம். அந்த 7 சம்மையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.